வெல்கம் டு எவ்ரிபடி. வாங்க, அப்போ தான் இன்றைக்கி உங்கள் கூட நிறைய பேச போகிறேன். அந்த காலத்தில் மங்கள பொருள்களோட மருதாணியும் சேர்ந்தது தான். மஞ்சள், குங்குமம், விபூதி போல். வாய் எப்படி வெத்தலை பாக்கு போட்டால் சிவக்குதோ அப்போ என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கார்கிட்ட பிரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் நல்லா சிவந்திருந்தா. அதை வேணும்னு சிவக்காதவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சொன்னால் நம்ம கூட போட்டுட்டீங்க, அதுதான் சிவந்திருக்கு அப்படின்பாங்க. அதே மாதிரி மருதாணி நம்ம கையில் சின்ன நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து மருதாணி என்ன பண்ணுவாங்க? வீட்டில் தோட்டத்தில் இருக்கும் பின்னாடி எடுத்து அம்மியில் வலுவலுன்னு அரைச்சி கை நிறைய வச்சா கை சிவந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மாவோ அப்பாவோ ரொம்ப பிரியமாக இருக்காங்க, இல்லை வீட்டுக்காரர் பிரியமாக இருக்காங்க, யார் வச்சு விட்டாங்களோ அண்ணன் தம்பி பிரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மருதாணி இப்போ என்ன ஆயிடுச்சு? லேட்டஸ்ட்டாக தோட்டம் எங்கே இருக்குது, செடி எங்கே இருக்குது, யாருக்கு டைம் எங்கே இருக்குது? அதனால பவுடரை வாங்கி அதை பேக்கெட்டில் போட்டு அழகாக விதவிதமாக நல்லா என்னன்னாலும், தீபாவளினாலும் பொங்கல்னாலும் என்ன விசேஷனாலும் கல்யாண நாள்னாலும் என்னன்னாலும் அருமையாக இப்போல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது நம்ம பக்கம் தமிழ்நாட்டில் அவ்வளவு இல்லை. அந்த பக்கம்தான் வடநாட்டில் தான் இது ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோ ஃபங்க்ஷன். நம்ம எப்படி காது குத்துறது, முடி இறக்குறது, சடங்கு கழிக்கிறது, சீமந்தம் பண்ணுறது, புல்லை குட்டுறது, தீர்த்தம் முடிக்கிறது, அது மாதிரி அந்த காலத்தில் இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் எப்போவுமே இருந்தது. அதை பார்த்து எல்லாரும் இது ஒரு ஃபங்க்ஷனாகவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதை பார்த்துட்டே இருக்கையில் நிறைய விஷயம் அப்போ தான் அவங்களுக்கு நிறைய பேர் பேசணும். பேசுகிறத கேட்குங்க, யாருக்கு டைம் இருக்கு? எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க. இப்போ கார்த்திகை பிறந்துருச்சு, எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. ஓகேவா? தைப்பூசம்னா என்ன பண்ணுவாங்க? முருகனுக்கு மாலை போட்டு காவடி எடுப்பாங்க, பாத யாத்திரை பண்ணுவாங்க, அலகு குத்திக்குவாங்க, பூக்குழி இறங்குவாங்க. அம்மனுக்கு ஆடி மாதம் தை மாதம் அது அம்மனுக்கு. இது கார்த்திகை மாதம்னால எங்கே பார்த்தாலும் இப்போ எல்லாரும் அங்கே இருக்காங்க. எங்கே நம்ம ஊரில் இருக்கவங்கெல்லாம் எங்கே போடுறாங்க? இந்தியாவிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லாருமே கார்த்திகை மாதம் மாலை போட்டு கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு போகிறாங்க. பந்தலா நாட்டில் தான் சபரிமலை இருக்குது. அது நடந்தது அந்த என்ன சொல்கிறது, நம்ம மகாபாரதம் ராமாயணம் அது மாதிரி. இது அப்புறம் நமக்கு தான் முருகனுக்கு தெரியுமே.